ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் எக்ஸ்பேண்டிங் ஃபேமிலி பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ இந்த ஏஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஐயுஐ அதுக்கப்புறம் ஐவிஎஃப், ஸோ அதுக்கப்புறம் கிஃப்ட்டு ஐசிஎஸ்ஐ, ஸோ சரகசி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு செயல்முறை தொகுப்பு. ஓகேவா? இனப்பெருக்க தொழில்நுட்பம், அதாவது இந்த ஏஆர்டி அப்படிங்கிறது அட்வான்ஸ் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மலட்டுத்தன்மையுடைய தம்பதிகள் கருத்தரிக்கும் வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடியது தான் இந்த இனப்பெருக்க தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா ஃபுல் ஃபார்ம் எல்லாம் அப்ரிவேஷன் எல்லாம் நமக்கு இங்கிலீஷில் தான் கேட்பாங்க. அதனால ஸோ ஃபஸ்ட்டு ஐயுஐ அப்படிங்கிறது பார்த்தோம்னா இன்ட்ரா யூட்ரின் இன்செமினேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? இன்ட்ரா யூட்ரின் இன்செமினேஷன். ஐவிஎஃப் அப்படின்னா இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். இடி அப்படின்னா எம்ப்ரையோ டிரான்ஸ்ஃபர். அடுத்தது ஜிஃப்ட் அப்படிங்கிறது ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. கேமிட் ஜிஃப்ட் அப்படின்னா பார்த்தோன்னா கிஃப்ட். ஓகேவா? ஸோ கேமிட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். இந்த ஐஎஃப்டி அப்படின்னா இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் இசட் வந்துச்சுன்னா ஜைகோட்டு, ஜி வந்துச்சுன்னா கேமிட். ஓகேவா? ஐசிஎஸ்ஐ அப்படிங்கிறது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இது இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ், ஊசைட் அண்ட் ஸ்பெர்ம் டொனேஷன் அண்ட் சரகசி. ஓகே. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு விந்து செல் தானம், இல்லைனா வாடக தாய்மை, அண்டசெல் விந்து செல் தானம், ஸோ இது மாதிரி கருப்பதிப்புக்கு முன்னாடியே மரபியல் குறைகளை கண்டறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம அந்த குழந்தை பேற்றுக்கு வந்து வழிவகுக்கக்கூடியது தான் இந்த டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி தான் நமக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம இப்போது பார்த்தோம் இல்லையா, இந்த ஐயுஐ ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், இன்வெர்டிவ் ஃபெர்டிலைசேஷன். ஸோ இதில் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படிங்கிறது ஐயுஐ இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்டு வந்து மூவிஸ்லலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்போஸ் டே டு டே லைஃப்பில் கேள்விப்பட்டிருந்தாலும் மூவிஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஐயுஐ அப்படிங்கிறது தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சொல்லுவோம். ஐவிஎஃப் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இன்வெர்டிவ் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது தான் டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னா இன்வெர்டிவ் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இப்போ இதுதான் இதில் இனிமேல் உள்ள பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ நமக்கு ஐயுஐ இன்வெர்டிவ் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம், இன்ட்ரா யூட்ரின் இன்செமினேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இது 1770 எப்போ 1770 லண்டனில் கருப்பைக்குள்ள விந்து செல்களை ஸ்பெர்மை வந்து இன்ஜெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த இன்ட்ரா யூட்ரின் இன்செமினேஷன் அப்படிங்கிற டெக்னிக் மூலமாக பிறந்தது. ஸோ இதுதான் வந்து 1770 ஃபஸ்ட் இந்த டெக்னிக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து இந்த இன்ட்ரா யூட்ரின் இன்செமினேஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது புரியும். ஸோ இந்த பார்த்தோம் அப்படின்னா குறைந்த எண்ணிக்கையில் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் இந்த ஐயுஐ இன்ட்ரா யூட்ரின் இன்செமினேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த முறையில் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்தோ இல்லைனா உடல் நலமிக்க அந்த ஸ்பெர்ம் டொனேட் பண்ணுவாங்கள்ல, அவங்க கிட்டேருந்து அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் வந்து சேகரிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அண்டகத்தை தூண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்டசெல்கள் உற்பத்தி செய்யப்படுறாங்க. ஓகேவா? அந்த ஓவரியை வந்து தூண்டி அதுலேருந்து அந்த செல்ஸ் அப்படிங்கிறது எடுத்துப்பாங்க, அந்த எக் அப்படிங்கிறது எடுத்து. அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து இவங்க அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக உள்ளே செலுத்துவாங்க. ஓகே. ஸோ அந்த கருப்பையினுள்ள அந்த கலவி கால்வாய் வழியாக உள்ளே செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விந்து செல் என்ன பண்ணுது, இந்த ஸ்பெர்ம் என்ன பண்ணுது அப்படின்னா அதுவாகவே போயிட்டு அந்த கருவுறுதல் அப்படிங்கிறது இயல்பாக நடக்கும். ஓகேவா? ஸோ இங்கே டெஸ்ட் டியூப் எல்லாம் கிடையாது, ஸ்பெர்மை எடுத்து டைரெக்டாக வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக உள்ளே செலுத்திடுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஸோ the sperm swim towards the fallopian tubes to fertilize the egg resulting in normal pregnancy அப்படிங்கிறது. அப்போ இதுதான் நமக்கு ஐயுஐயில் வரக்கூடியது. ஓகேவா? அப்போ இதில் இயல்பான கர்ப்பம் அப்படிங்கிறது ஃபைனலாக நமக்கு கிடைக்கும். அப்போ ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கருப்பையை தூண்டுறாங்க, மானிட்டரிங் எக் க்ரோத் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சீமன் சாம்பிள் எடுத்து அதை இன்செம் பண்ணுறாங்க, அதாவது கருவூட்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கருவூட்டலுக்கு பிறகு கண்காணித்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நமக்கு ஃபைனலாக கிடைக்கும் குழந்தை அப்படிங்கிறது க்ரோத் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். ஓகேவா? ஸோ இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக தான் இது எல்லாமே மானிட்டர் பண்ணுவாங்க, அது ரொம்ப முக்கியமானது இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த விந்தணுக்கள் ஸ்பெர்ம் இது இருக்கு இல்லையா, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா கேத்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? catheter, so CATH, so CATH
THETER கேத்தட்டர் அப்படிங்கிறது. ஸோ இந்த கேத்தட்டர் அப்படிங்கிற வளையக்கூடிய நுண்குழாய் வழியாக பெண்ணோட கருப்பை பையில் செலுத்துவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கருமுட்டையும் ப்ரொஜெஸ்ட்ரான் அளவுகள் பரிசோதிக்கப்பட்டு 14 to 15 டேஸ்க்குள்ளே அந்த டெஸ்டஸ் எல்லாம் பண்ணி இது ஃபெயிலியராக இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதில் செலவு அப்படிங்கிறது கம்மி தான், இயற்கையான கருத்தரித்தலுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக கேத்தட்டர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அது வழியாக தான் அது மூலமாக தான் வந்து கருப்பைக்குள்ளே அந்த ஸ்பெர்ம் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக தான் மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் 35 ஏஜுக்கு கம்மியாக இருக்கிற பெண்களுக்கு தான் இதில் வெற்றி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், அந்த வின்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக காணப்படும். ஸோ இதான் நமக்கு IUI அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா IVF இன்வெர்டோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதை வந்து டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவாங்க. அது எப்படி நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சொன்னமோ செயற்கை கருவூட்டல்னு, அது மாதிரி இதை சோதனை குழாய் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, டெஸ்ட் டியூப் பேபி. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்ட செல்கள், ஸோ இந்த ஓவரியிலேருந்து எடுக்கிற எக்கும் ஸ்பெர்மும் சேர்த்து வெளியில் ஒரு டியூப்பில் வச்சு வளர்ப்பாங்க. ஓகேவா, அதான் வந்து டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவாங்க. ஸோ டியூப்பில் வச்சு வளர்த்து அது வளர்ந்ததுக்கப்புறமா ஓகே இதோட க்ரோத் நல்லா இருக்குது அப்படின்னு மானிட்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துவாங்க. ஸோ அது என்ன பண்ணுது, அந்த ஓவரியில் அதோட அந்த வாலில் வந்து பதிஞ்சு வளர தொடங்குது. ஓகேவா, ஸோ இது எக்ஸ்ட்ராவாக எடுக்கக்கூடிய எப்போவுமே இந்த IVF டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக தான் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதில் வந்து அந்த ட்வின் பேபிஸ் எல்லாம் டெஸ்ட் டியூப்பில் வந்து பிறக்கிறாங்க இல்லையா. ஸோ அது இப்போது சிலது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு எக்கு தான் வந்து பாசிபிலிட்டி இருக்கும், சிலதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 எக் வந்து வளரும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வளர்கிறது தான் வந்து ட்வின் பேபியாக வந்து மாறக்கூடியது. ஓகே, ஸோ அது அந்த க்ரோத் ரேஷியோவை பொறுத்து வேரி ஆகும். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா அப்போ அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்மும் இந்த எக்கும் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை வந்து க்ரையோ ப்ரிசர்வேஷன் முறையில் எதிர்கால தேவைக்காக பாதுகாக்கப்படும். ஓகேவா, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வளராத அடைப்பட்ட பாதிப்படைந்த அண்டநாளம் கொண்ட பெண்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆச்சு. ஸோ ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிற பெண்களுக்கு தான் யூஸ் ஆகிருக்கும். ஆனால் இது இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரீசன்ஸ்க்காக எல்லா பெண்களுக்கும் இந்த IVF அப்படிங்கிறத பண்ணிக்கிறாங்க. ஸோ இது கருவளர்ப்பு, இடமாற்றம், ஸோ இந்த மாதிரியான படிநிலைகள் எல்லாம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷன் உரைநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அங்கே வந்து கேத்தடர் மூலமாக உள்ளே செலுத்துவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எம்ப்ரியோ கல்ச்சர், கரு வளர்ப்பு அப்படிங்கிறதோட பேர் எம்ப்ரியோ கல்ச்சர், கரு இடமாற்றம் பண்ணுறது எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இதில் மெல்லிய ஊசியை செலுத்தி தான் கருமுட்டைகளை சேகரிப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஆடில் இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எம்ப்ரியோ கல்ச்சர் அந்த கரு வளர்ப்பு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அது வந்து பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா, ஸோ இந்த இதில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5 days வந்து மானிட்டர் பண்ணுவாங்க பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த வேர்டெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த வளர்கிறதுக்கான இதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ இது வந்து மற்ற விஷயங்கள் மற்ற கருவுறுதல் டெக்னிக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த IVFக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த வெற்றி சதவீதம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சவால் என்ன அப்படின்னா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ், கருமுட்டையை எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கருமுட்டை உற்பத்தியை தூண்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆனதான். ஸோ அதனால சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா, ஸோ அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் வரும், ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். அண்ட் எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இது இருக்கும் எக்டோபிக் ப்ரெக்னன்சி. ஸோ இந்த கருக்குழாய் கருத்தங்கும் முறை, ஓகேவா, அதோட பேர் தான் எக்டோபிக் கர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கர்ப்பத்தின் போது கருவுற்ற முட்டை என்ன பண்ணும், கருப்பை கூட இணையுது. ஓகே, அப்போ எக்டோபிக் ப்ரெக்னன்சினா என்னன்னு கேட்கலாம். கருக்குழாய் கரு தங்கும் முறை. ஓகேவா, ஸோ அந்த கருக்குழாயில் அந்த இதில் இருக்கும் இல்லையா, அந்த டியூப்பில் ஃபெலோப்பியன் டியூப்லேயே வந்து கரு தங்கிடுறது, அதை தான் எக்டோபிக் கர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப் பாதையில் நிலை பெற்று வளர தொடங்கும். ஸோ அதுதான் கருக்குழாய் கருத்துரைப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பத்தில் 20வது வாரத்துக்கு முன்னாடி கர்ப்பத்தோட தன்னிச்சையான இழப்பை வந்து குறைக்கும். ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, மிஸ்கேரேஜ், கரு சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இந்த 37 வாரங்களை முடிப்பதற்கு முன்னாடி குழந்தையோட பிறப்பை குறிக்க
இருக்கக்கூடியது. ஸோ இதை வந்து முன் பிரசவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை வந்து முன்னாடியே பிறக்கக்கூடியது. அப்போ 37 வீக்ஸ்க்கு முன்னாடி பிறந்துருச்சு அப்படின்னா அதை வந்து அந்த குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அழைக்கப்படக்கூடியது. ஸோ ஐவிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ ஐவிஎஃப் அப்படின்னா டெஸ்ட் டியூப் பேபிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு முட்டையை கருவுற செய்கிறதுக்கு 10,000லேருந்து 1,00,000 நகரும் திறனுடைய ஸ்பெர்ம்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்போ இதில் வந்து கருமுட்டை என்ன பண்ணுது அப்படின்னா 8 செல் கருக்கோள நிலையில் கருப்பையுள்ள செலுத்தப்படும். இந்த 8 செல் முறைக்கு மேற்பட்ட கருப்பையில் செலுத்தும் முறைக்கு கருமாற்று தொழில்நுட்பம், இதுதான் எம்ப்ரையோ டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு உடல்வெளி கருவுறுதல் நிகழ்வில் தேவைக்கு அதிகமான கருக்கள் உருவானால், ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக கருவெல்லாம் உருவாகுது அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, இந்த இதில் வச்சு பாதுகாப்பாங்க. குளிரூட்டு முறையில் நம்ம எப்படி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சு இது பண்ணுறோம், அந்த மாதிரி இதை வந்து அந்த ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த உறைந்த கருவை மாற்றி பொருத்தி, அதாவது ஃப்ரோசன் எம்ப்ரையோ டிரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ அதை மாற்றி பொருத்தி கருத்தரிப்பதற்கான கூடுதல் வாய்ப்புகளை பெறுவாங்க. அதுக்கப்புறம் இதனால என்ன அப்படின்னா ஒரு டைம் எடுத்துக்கிட்டால் போதும், திருப்பி அந்த நம்ம வந்து அந்த எக்ஸ் அப்படிங்கிறத அண்டகத்தை தூண்டி எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஓவரியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அகெயின் நம்ம அந்த எக்கை வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன் டைம் எடுத்துட்டாலே எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து ப்ரிசர்வ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் க்ரையோ ப்ரிசர்வேஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தோன்னா உடல்வெளி கருவுறுதல் தொழில்நுட்பம் போன்றது. ஸோ இதுவுமே வந்து வெளியே வச்சு வளர்க்குறது மாதிரி தான். இந்த முறையில் 8 பிளாஸ்டோமியர்களை கொண்ட கருமுட்டை லாப்ரோஸ்கோப்பி முறையில் அண்டநாளத்தில் செலுத்தப்படுது. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது டெஸ்ட் டியூப் பேபி அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த ஜிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் வேர்டுனா இதுதான். நமக்கு லாப்ரோஸ்கோப்பி முறையில் இதை வந்து அண்டநாளத்துக்குள்ளே, அதாவது ஓவரிக்குள்ளே செலுத்துகிறாங்க. கருமுட்டையில் அது என்ன பண்ணுது, இயல்பாக தோன்றி அது வளர தொடங்குது. ஸோ இதுதான் ஜிஃப்ட் அப்படிங்கிறது. 8 பிளாஸ்டோமியர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. லாப்ரோஸ்கோப்பி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயூடி இன்ட்ரா யூட்ரின் டிரான்ஸ்ஃபர். ஸோ இதுவுமே 8 பிளாஸ்டோமியர்களை விட அதிகமான செல்களை கொண்ட கருப்பையினுள் செலுத்தப்பட்டு முழு வளர்ச்சி அடையும். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து டைரெக்டாக கருப்பைக்குள்ளேயே செலுத்திடுவாங்க. அடுத்தது கிஃப்ட் பார்த்தீங்கன்னா கெமிட் இன்ட்ரோஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். ஸோ இது வந்து அண்டகத்திலேருந்து முட்டைகளை சேகரித்து விந்து செல்களோட சேர்த்து ஒரு அண்ட நாளத்தில் வைக்கப்படுது. ஸோ கருவுறுதல் நிகழ்ந்ததுக்கு அப்புறமா உருவாகிற கருமுட்டை கருப்பையை நோக்கி நகர்ந்து கருப்பையின் உட்படலத்தில் பதிகிறது. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுது, நம்ம ஓவரியிலேருந்து எக்கை எடுத்து ஸ்பெர்ம் கூட சேர்த்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஓவரிக்குள்ளே திருப்பி விடுறாங்க. ஸோ அது வந்து கருப்பையில் பதிஞ்சு நமக்கு கரு அப்படிங்கிறது வளர தொடங்குது. ஸோ இதான் இங்கிலீஷ்லேயும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐசிஎஸ்ஐ. ஸோ ஐசிஎஸ்ஐ எடுத்துட்டிங்கன்னா இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெம் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஒரே ஒரு விந்து செல்லை மட்டும் அந்த குவிப்புள்ளியில் செலுத்தி கருவுரை செய்வாங்க. ஓகேவா? அந்த எக்கில் வந்து டைரெக்டாக ஒரே ஒரு ஸ்பெர்மை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து அதில் விட்டு அதை வந்து வளர வைப்பாங்க. ஓகேவா? ஸோ முட்டையின் சைட்டோபிளாசத்துக்குள் விந்து செல்லானது மிக கவனமாக செலுத்தப்படும். ஸோ இதில் கருவுறுதல் வீதம் 75% 85% இருக்கும். ஸோ இதுவுமே அந்த 8 பிளாஸ்டோமியர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு அப்புறமா அந்த பெண்ணின் அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா பெண்ணின் கருப்பைக்குள்ளே செலுத்தி கர்ப்பமடைய செய்வாங்க. ஸோ அந்த சிங்கிள் ஸ்பெர்ம் எடுத்து பர்டிகுலர் ஒரு எக்குக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். பேர்லேயே சைட்டோபிளாஸ்மிக் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ சைட்டோபிளாசத்துக்குள்ளே விடுறதுனால தான் இதை வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இது வந்து சப்போஸ் ஐவிஎஃப் வந்து ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஐசிஎஸ்ஐ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நமக்கு ஓவரின் ஸ்டிமுலேட், கருப்பையை தூண்டி எக்கை எடுத்து ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி இது பண்ணுறது. ஸோ இதில் டெசா அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். த்ரூ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது விந்தணுவில் இருந்து விந்தணுவை நேரடியாக பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் இந்த டெசா. ஓகேவா? அப்போ இது கேட்கலாம், இது அந்த விந்தணுக்கள்லேருந்து டேரெக்டாக ஸ்பெர்மை ஸ்ப்ளிட்டப் பண்ணி எடுக்கிற இதுக்கு வந்து என்ன பேருன்னு கேட்டால் டெசா அப்படிங்கிறது தெரியணும். த்ரூ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன், TESA த்ரூ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ தீவிரமான ஆண் மலட்டுத்தன்மை அல்லது குறைந்த விந்தணு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் வந்து நன்மைகள் அப்படின்னா இது ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கு ஏற்றது. ஸோ பிஜிடி ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்படிங்கிற முறையோடு சேர்த்து ஒரு மரபணு சோதனை மூலமாக அதோடு சேர்த்து இதை பயன்படுத்தி ஒரு ஆரோக்கியமான கரு அப்படிங்கிறத பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா வாடகை தாய்மை. ஓகேவா, ஸோ சரகசி அப்படிங்கிறது. ஸோ அப்போது இது எல்லாமே நமக்கு வந்து நம்ம அந்த டைப்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். க்ரையோ ப்ரெசர்வேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம், டெஸ்ஸா பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி பெசா அப்படின்னா பெர்க்யூட்டேனியஸ் எப்பிடிமியல் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன். ஓகேவா, பெர்க்யூட்டேனியஸ் எப்பிடிடிமியல் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன். ஓகே, ஸ்பெல் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பெசா. ஸோ பெசா அப்படிங்கிறது என்னென்னா பெர்க்யூட்டேனியஸ் PERCUTANEUS. ஓகே, OUS பெர்க்யூட்டேனியஸ் எப்பிடிடைமல் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன்ஸ். ஓகேவா, ஆஸ்பிரேஷன்ஸ். ஸோ பெர்க்யூட்டேனியஸ் எப்பிடிமல் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த பெசா அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல அப்படின்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி என்ன ஸ்பெல் அப்படிங்கிறத பார்த்துட்டு எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து டெசா அண்ட் பெசா அப்படிங்கிறது வரக்கூடியது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த கூலிங் ஃப்ரீசிங் பார்த்தோம் இல்லையா, இதில் திரவ நைட்ரஜன் அப்படிங்கிறது -196 டிகிரி செல்சியஸில் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அதுவும் நமக்கு முக்கியம். திரவ நைட்ரஜன் லிக்யூட் நைட்ரஜன் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஃப்ரீசிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சரகசி. ஸோ சரகசியை பொறுத்த வரைக்கும் தாய்மை அடைய முடியாத பெண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க, வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுப்பாங்க. ஓகேவா, ஸோ இதில் ஐவிஎஃப்ல தான் டெஸ்ட் டியூப்பில் வளர்த்து அதை வந்து அந்த வாடகை தாய் வயிற்றில் இது பண்ணி குழந்தைய பெற்றெடுக்கிறது தான் சரகசி அப்படிங்கிறது. ஸோ ஆண்களோட மலட்டுத்தன்மை தடுப்பு. ஸோ மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது விந்து செல்கள் இல்லாத விந்து திரவம் குறைந்தபட்சம் 2 முறை விளைப்பட்டால் அதுக்கு பேர் ஏசூஸ்பேமியா அப்படிங்கிறது. ஸோ இந்நிலை மொத்த மக்கள் தொகையில் 1% அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்தது டீஸ் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, விந்தகத்திலேருந்து விந்து சேகரிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அந்த டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா, டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நுண்ணிய அறுவை மூலம் விதைப்பையை துளையிட்டு அந்த ஸ்பெர்மை வந்து எடுக்கிறது. ஓகேவா, இது ஒரு கீறல் வழியாக நுண்ணோக்கி உதவியோடு எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா, ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த முறை தொன்மையான உயிர் திசு தொழில்நுட்பத்தை விட மேம்பட்ட முறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ கருவின் குறைபாடுகளை கர்ப்பகால தொடக்கத்திலேயே கண்டறிதல். ஓகேவா, ஸ்டார்டிங்லேயே இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நமக்கு இந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியா இருக்கு இல்லையா. ஸோ வாடகை தாய்மை. ஸோ இதுக்கு பெண்ணோட வயசு 23லேருந்து 50க்குள்ளே இருக்கணும். ஸோ ஆணின் வயது 26லேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது அந்த மேரீடான கப்பலுக்கு. ஸோ ஓகேவா, அவங்க மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகிருக்கணும். ஸோ குழந்தை இல்லை பட்ஜெட்டில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சரகசி வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி செலக்ட் பண்ணுறவங்க அவங்களோட நெருங்கிய உறவினராக மட்டும்தான் இருக்கணும். அதுவும் ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓகேவா, ஸோ இனப்பெருக்க துணை தொழில்நுட்ப ஒழுங்குமுறை மசோதா. ஸோ அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி ரெகுலேஷன் ஆக்ட் 2021 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டு. ஸோ அந்த என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதை எப்படி ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிப்பாங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங். ஸோ இது நமக்கு தெரியும், அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் அல்ட்ராசவுண்டு ஸ்கேனிங் வந்து எடுப்பாங்க. ஸோ இதில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் மெயினாக வந்து நமக்கு இந்த வயிற்று பகுதி கலவி கால்வாய் பகுதியில் கொடுக்கப்படும் அழுத்தம் ஒரு சின்ன அசௌகரியத்தை ஏற்படுத்தும். ஆனால் இதில் வந்து ரேடியேஷன் அப்படிங்கிறது வெளிப்படாது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ ரேடியேஷன் வெளிப்படாதனால இதனால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மீயூலி வரைவியை பயன்படுத்தி முதல் மும்மாத கரு வளர்ச்சியின் போதே ஃபஸ்ட் அந்த 3 மந்த்ஸ்லேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை இப்போ தான் இந்த டைமில் பிறக்கும் அப்படிங்கிற டேட் எல்லாம் சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ அதை சொல்லியிருப்பாங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்கில் ரேடியேஷன் வெளிப்படாது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அடுத்தது அம்னியோசென்டிசிஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த அம்னியோசென்டிசிஸ் அப்படிங்கிறது அந்த கருவை சுற்றி வந்து ஒரு லிக்யூட் இருக்கும் இல்லையா, அந்த லிக்யூடு. ஸோ அந்த இதுலேருந்து குரோமோசோம்களோட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அந்த லிக்யூட் எடுத்து ஒரு 5 மந்த்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ 15லேருந்து 20 வார கரு வளர்ச்சி கொண்ட அந்த கருவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லிக்யூடை எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் மூலமாக குரோமோசோம் ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது அதிலேயே கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா,
ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பனிக்குட திரவ மாதிரி சொல்கிறோம் இல்லையா அம்னியோட்டிக் செல். ஸோ அதில் வந்து அந்த குழந்தையோட அந்த அந்த கருவோட உதிர்ந்த செல்கள் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அம்னியோசென்டிசிஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த அம்னியோசென்டிசிஸ் அப்படிங்கிறது இப்போ பார்த்தோம் இல்லையா சேமாக தான் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ கோரியான் வில்லஸ் சாம்பிளிங், ஸோ சிவிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, கொரியானிக் வில்லஸ் சாம்பிளிங். குழந்தை பிறப்புக்கு முன் தாய் சேய் இணைப்பு திசுவின் சிறு பகுதியை ஆய்வு செய்தல், அப்புறம் அது மூலமாக குரோமோசோம் பிளர்ச்சி இருந்தால் கண்டுபிடிக்கலாம். ஸோ அது வந்து கொரியானிக் வில்லஸ் சாம்பிளிங் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து அந்த ஃபோட்டோஸ்கோப். ஸோ இது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கருவோட இதய துடிப்பு வந்து இது பண்ணலாம். ஸோ ஒரு கரு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஹார்ட் அப்படிங்கிறது தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அந்த கருவோட இதய துடிப்பு 120லேருந்து 160 இருக்கணும். ஸோ அது வந்து நார்மல் சொல்லுவாங்க. அண்ட் இதய துடிப்பு விதம் ஆக்சிஜன் பற்றாக்குறை பிற பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத அந்த ஹார்ட் பீட்டில் வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ டாப்லர் கருவி அப்படிங்கிற ஒரு கையடக்கமான கண்காணிப்பு கருவி வளர்கருவின் இதய துடிப்பு விதத்தை கண்டறியறதுக்கு பயன்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்ட் டியூப் பேபிஸ் ரெவல்யூஷன் இன் ரீப்ரொடக்ஷன். ஸோ 1978 லூயிஸ் ப்ரவுன் அப்படிங்கிற ஒரு பேபி, ஓகேவா, இதான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு நிறைய டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் ஆகி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மூலமாக நமக்கு அந்த குடும்பத்தில் ஏதாவது எக்ஸ்டென்ஷன் ஃபேமிலி ட்ரீ எக்ஸ்டெண்ட் ஆகுறதுல ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் நமக்கு ஐவிஎஃப் அந்த அட்வான்ஸ் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பில் இருக்கிறதும் சொல்லிட்டேன், இந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற கம்ப்ளீட் டேட்டா இருக்கும். அது போக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சஞ்சீவ் பப்ளிகேஷன் புக்கில் இருக்கு இல்லையா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புக்கு, ஸோ அதில் இருக்கிற டேட்டாஸும் அந்த எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பேன். ஓகேவா. அந்த எக்ஸ்ட்ரா சொன்னதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.